அவர் சொல்றாரா கொஞ்சம் பொறுமையா ஓகே நாங்க ஒரு பின்னால நின்றுதான் பாப்போமே அப்படி யோசிக்கணும். அதை விட்டுட்டு நான் பெருசு நீ பெருசுன்னு போய் ஒரு விஷயமே செய்ய முடியாம நின்று தத்தளிக்கிறாக்கள்ல நாங்க போமே எங்களுடைய தமிழர்கள் இந்த மரபுல அதுல வாரம் அப்படி வரக்கூடாது. இனி மாறணும். ரெண்டு பேர் வந்து நிக்கிற மகன் கீழே இருக்க கதை கட்டுமா கதை கட்டுமே கதைங்க கொஞ்சம் இருங்க வாரன் இந்த ததீசன் காயக்கட்டும் தீசன் அண்ணா வணக்கம் இறங்கி போயிட்டாரு அவர் பாத்தீங்களா. குட் மார்னிங் ஸ்ரீலங்கா ஆண்டு போட்டுக்கிறீங்க அண்ணா கதைக்கிறேன்னா கதைங்க அண்ணா அதான் அண்ணா அந்த குட் மார்னிங் அண்ணன் கிருஷ்ணாவுக்கு எதிரா லைவ் போடுறாரு. அதான் எடுத்து காய்ச்சாருன்னா என்ன கேட்கலாம் அண்ணா கதைங்க அண்ணா குட் மார்னிங். இல்ல எங்கட மக்கள் வந்து ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் ஐயா. எங்களுடைய சகோதரிகள் வந்து கதை கேட்கல அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்கள் என்ன சொல்ல வாரணம்ன்றதை உள்வாங்க முதல்ல. ஏன்னா இப்ப நாங்கள் கதைக்கிற வடிவங்கள் வேறையா இருக்கலாம், அவர்கள் கதைக்கிற வடிவங்கள் வேறையா இருக்கலாம், ஆனா கருத்துக்கள் ரெண்டும் ஒன்றுதான். ஏன்னா நாங்கள் வந்து ஒன்று நேரடியாவே கதைப்போம், அந்த என்னன்னு சொல்றது தூக்கி நேரவே போடுவோம் தொக்கண்டு. ஆனா அவர்கள் அப்படி இல்லை, அதை சுத்தி வந்துதான் போடுவோம். என்னன்னு சொன்னால் அவர்களுடைய எங்களுடைய கலைகள் கலாச்சாரங்கள் எங்களுடைய பண்பாடுகளை புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் எங்கட பெண்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நாங்கள் மாதிரி நேரடியாக காய்ச்சிட்டு போக இயலாது. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய படங்கள் எல்லாம் போட்டு வரைக்கலையா நீங்க நாளைக்கு வந்து விமர்சிப்பீங்க. அப்ப அவர்களுடைய கருத்துக்களவே வந்து தெளிவா தான் சொல்ல வந்து கொஞ்சம் அந்த கருத்துக்களை வந்து சுத்தி வளைஞ்சுன்றது அர்த்தம் என்னன்னு சொன்னாயே அந்த கருத்துக்களை தெளிவா தான் உங்கள்ட்ட கொண்டு வந்து தெரிவினோம். நாங்கள் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லிருக்கேன். கீழே சும்மா தேவையெல்லாம் எழுதுறாங்க அந்த வெளிநாட்டுல இருந்து. நீங்க உங்களோட தங்கச்சியாக பாதிக்கப்பட்டா அப்படியே தம்பி எழுதுவீங்க நீங்க யார் எழுதுறது? அது கொஞ்சம் சிலர்களுக்கு முன்ன நான் பதில் சொல்லுவேன். முன்ன எனக்கு வந்து இல்ல உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ற அளவுக்கு வந்து நேரமும் இவையெல்லாம் என்ன நச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க டிஸ்பிளே போராளிகள் ரைட். நாங்க டிஸ்பிளே போராளிகள் இல்லைன்றது இதுல நிக்கிற அரவாசி பேருக்கு தெரியும். நாங்கள் ஆரண்டு ரைட். அதான் அவையோட கருத்து அப்படி கொஞ்சம் பேசலாமா என்னன்னு சொன்னா இந்த இப்ப கொஞ்சம் முன்ன ஒரு அக்கா பேசினாங்க தானே. இப்ப கொஞ்சம் அக்கா அவ பேசினது 100க்கு ஒரு 70% உண்மையான விஷயம். ஏன்னு சொன்னா ஒரு இளம் பிள்ளைகளை எல்லாம் வந்து அவர் வந்து வீடியோ பிள்ளைகள் கூட ஏனண்டா ஒரு இடத்துல இந்த ஃப்ரெண்ட் படியன்ட தங்கச்சி கூட இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணாவோட வீடியோல வந்த நீ தானே நீ என்று சொல்லி அந்த புள்ளை ஒன்று கேட்டேன்னு சொல்லி அவங்களும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் தான். அப்ப அந்த புள்ள வந்து வந்தது எவ்வளவு காசு தந்தேன்னு சொல்லி கேட்டது கூட அப்படி நடந்திருக்கு. அப்ப அது இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு எல்லா விவரமே தெரியுமே, அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்ப அந்த புள்ள நாளைக்கு ஒரு இதுல போய்க்கல அவங்களோட கல்யாண சம்பந்தம் இந்த வீடியோ கூட என் கிருஷ்ணா எப்ப தொடங்கினாரோ அண்டையில இருந்து அந்த அவ்வளோ வீடியோ லைன்ல இருக்கு, எடுத்து பாருங்க இப்பயும் அப்படியே தான் இருக்கு. அப்ப அந்த வீடியோல பார்த்தா எல்லாமே விளங்கும். அப்ப அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுறது அதான் அந்த அக்கா சொன்னா நல்ல விஷயம். அதுகளை வந்து டிலீட் பண்ணணும். அவர் வந்து டிலீட் பண்ணி அதெல்லாம் நான் விடுறேன் எனக்கு இது தேவையில்லை. ஆனா அவர் உதவி செய்யறதா செய்யட்டும். முகங்களை மறைச்சு முகங்களுக்கு ஒரு இது போடுறாங்களே அதுகளை போட்டு. தம்பி ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ளுங்க. அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்தால் அவர் டிலீட் பண்ணலாம் தேவையில்லை. அவருடைய அக்கௌண்டே அப்படியே சீஸ் பண்ணிடுவாங்க. சீஸ் பண்ணினா அங்க யாருமே எதையுமே பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் அதுக்கான வழியை தான் பார்க்கணும். அவரை டிலீட் பண்ண வைக்கிறதெல்லாம் அவன் இப்போ கிட்டத்தட்ட 4-5 வருஷமா அவன் இந்த வீடியோக்குள்ளாம் போட்டுக்கொண்டு அவனை போய் எங்க டிலீட் பண்ண சொல்றது எதை செய்யறேன்னு அவனுக்கே தெரியாது. அப்ப ஒட்டுமொத்தமாக அவருடைய அந்த அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ண வைக்கணும். அதுக்கு நாங்கள் செய்ய முடியாது. இது அரசாங்கத்தால தான் செய்ய முடியும். ஸோ நாங்கள் அரசாங்கத்திட்ட தான் நாங்கள் போகணும். சட்டம் அடிக்க எடுக்கப்ப நாங்கள் வந்து சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க முடியாதப்ப எங்க சட்டத்துக்கு அதிகாரிகள் வைக்கணுமோ அங்கதான் போகணும். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கான நடவடிக்கையை அடுத்த கட்டத்துக்கு போகணும். இதுல கழிச்சு போட்டு இன்னொரு விஷயம் உண்டு. இங்க இருக்க யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் இங்க ஐடி கொடுக்க அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஐடி கொடுக்கறது கிடையாது. இங்க அது உங்களுக்கு தெரியுமா? அரசாங்கத்துல இங்க ஐடி எல்லாம் கிடையாது. இங்க
சேனல் ஒரு டிவி சேனல்களுக்கு மட்டும்தான் இது ஐடி கொடுத்துருக்காங்க. இவங்க யூடியூப் சேனலுக்கெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சும்மா யூடியூப் சேனல் வச்சு கொண்டிருக்காங்களே தவிர இவங்கெல்லாம் வந்து பேசுனெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இவங்கள வந்து சாதாரணமா யூடியூப் சேனல்ல இருக்கிறவனே சொன்னா கூட அவன் கேட்கறான் இல்ல. இவருக்கெல்லாம் ஒரு அரசாங்கத்தால ஒண்ணுமே செய்ய முடியான்ட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவரெல்லாம் ஓட்டோமேட்டிக்கா மக்கள் கேட்டாங்கண்டா எல்லாம் நடக்கும். இது அழிய நீ அழிச்சு ஆகணும். நன்றி. என்ன கீழே குறத வந்திருக்கா நான் கதைங்கோ. சரி ஓகே நான் ஓகே உங்களை கீழே இறக்குறேன்னு. ஓகே ஹலோ அண்ணா கதைங்க. வணக்கம். வணக்கம். உலகத்தமிழர்னு சொல்லி அவன் உலகத்தமிழ்னு சொல்லி அவன் ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க ரெண்டு தெரியல. அது என்ன சொல்கிறது என்ன சொல்கிறேன் நான். வணக்கம் அண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நிற்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே நன்றி. எனக்கு வந்து இதில் யார்லேயுமே வந்து குற்றம் சொல்கிறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் இவன் உதவி செய்கிறான். நான் போய் நிறைய பார்த்தோன்னா இருந்தான். என்றைக்கு தேசிய கொடியை பிடிச்சானோ அன்றைக்கு ஆரம்பித்த சனியனை உனக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது அந்த பிள்ளை வரமாட்டேன்னு சொல்லும்போது அதை தவிர்த்திருக்கணும். அதை தவிர்க்காமல் அதை வந்து அவன் கேவலமான ஒரு வசனங்கள் ரெண்டு விஷயங்கள் சாதிச்சிருக்கிறான். ஒரு அண்ணியோ தம்பியோ யாரோ என்ன தெரியாது எனக்கு. நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 18 வயசு பிள்ளையன்னும் போது எங்களோட வீட்டில் ஒரு பிள்ளைன்னு சொன்னால் நாங்கள் அப்படி கவலைப்படுவோம், அப்படி யோசிப்போம். ஒரு வரமா யாருனமாக ஒரு அம்மா வந்தாங்கன்னா அந்த அம்மா படி எடுத்து போட்டு விட்டுருப்போம். அது வேறு பிரச்சனை. நான் அவன் வந்து தன்னை உழைப்புக்காக செய்கிறான். அது தவறு, செய்தது தவறுன்றதுதான் என்னோட கருத்து. தவிர இதில் வந்து நான் ஆர்குமெண்ட் பண்ண வரையில இவன் வந்து நீங்க ஆர்குமெண்ட் வரையில நடக்கல இல்லைங்கண்ணா. ப்ளீஸ் தயவு செய்து நீங்க அமைதியா இருங்க. நீங்க பிள்ளைய வந்து கதைக்கணும். ஆர்குமெண்ட் பண்றதா அவனோட ஆர்குமெண்ட் பண்றதுக்கு தான் இதை போட்டு வச்சுக்கிறோம். ரைட். நீங்க வந்து அவனுக்கு வந்து செய்தது பிள்ளை சரியன்றதை தாண்டி நீங்க அவனுக்கு எதிரான கருத்துக்களை மட்டும் இங்க முன்வைங்க. இதே வந்து நானும் கூட விட்ட செய்யலாம்னு நீங்க அனுமதிப்பீங்களா? நீங்கள் ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். நானும் கூட வீட்டை வந்து நீங்க அனுமதிப்பீங்களா? விளங்கல. நானும் கூட வீட்டை வந்து உங்களோட குமர பிள்ளைய வீடியோ எடுக்க நீங்க அனுமதிப்பீங்களா? உங்களோட பிள்ளையா பாத்துக்காதீங்க. நான் சொல்றேன் இல்ல நான் சொல்றது அவனுக்கு காசா சொல்லுங்க. நீங்க ஆம்பளை தானே எங்களை மாதிரி அவனு ஒரு கடினமான வார்த்தையா சொல்லுங்க. சரி ஓகே. உங்களுக்கு இந்த லைஃப்ல உங்களோட லைஃப்ல நான் கொஞ்சம் வித்தியாசமா காய்ச்சா உங்களுக்கு பிடிக்க மாட்டேன். இல்ல தூசணம் நாகரிகமா கதைங்க தூசணம் கேட்காங்க. நீங்க அவனை பேசுங்க. அப்ப விளங்குதல். அப்ப உங்களுக்கு விளங்குதல் எனக்கு எவ்வளவு ஹோம் இருக்கணும். உங்களுக்கு விளங்கியல் இல்ல. இல்ல இல்ல ஆனா அவன் செய்யற காரியத்தை நீங்க பிள்ளையா தப்பா நினைக்காங்க. சோரா கொஞ்சம் இருக்கு. நீங்க தப்பா நினைக்காங்க. அவர் அப்படி சொல்ல வர கருத்து ராஜன் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் கொஞ்சம் ஆதங்கத்துல காய்ச்சிட்டா மன்னிச்சுங்க. சொல்றேன் நீங்க ஆதங்கமா இருக்கிறீங்க. அதை விட ஆதங்கமா நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிருக்கேன். நீங்க தொடர்ந்து பேசுங்க. அதானே அது பாக்குறவைக்கு கொஞ்சம் இப்ப என்ன போல நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பினோம். அதுக்கு பிறகு நான் காய்ச்சது போல நான் காய்ச்சது சரியானு மேல வரைவினோம். அப்ப அதனால நான் கொஞ்சம் நாகரிகமா காய்ச்சினா தவிர மற்றபடி இவனுக்கு ஆதரவா நான் கதைக்கல. இவனோட திருப்பொறைக்கு எனக்கு தெரியும். இவன் பருத்துற நான் நெல்லியடி. அது சரியா உங்களுக்கு? ஆனா இப்ப வந்து நாங்கள் ஏன் அப்படி விடுவான்றதான் என்னுடைய கேள்வி. அதைத்தானே நானும் முன்னே சொல்றேன். அன்னைக்கு பாராளுமன்றத்துல அர்ஜுனாவை வந்து டிகே வன்னியையும் இவனையும் பற்றி காய்ச்சிக்கிறாங்க. அர்ஜுனா பைத்தியக்காரன் எல்லாரும் காய்க்கிறாங்க. அது வேற ஒரு பிரச்சனை. அது இருக்கட்டுக்கும். இதுல வந்து இதுல இப்ப அர்ஜுனா பற்றி கேட்க வேணாம். தயவு செய்து அர்ஜுனா பற்றி கதைக்கல. பாராளுமன்றத்துல இவங்களது பெரியாக்கள் மாதிரி இவங்களோட பேர் 2 பேரும் அடிபட்டிருக்கு. டிகே வன்னியை பற்றி நாங்க கேட்கல. இப்ப இவன் பேர் இவன் வந்து அந்த இப்ப ஏற்கனவே இதுக்கு முதல் இந்த லைஃப்ல வந்து இந்த வீடியோ முகம் காட்டாமல் சில பிரச்சனைகளை வந்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போய் கொண்டு வந்தது நான் பார்த்தோன்னா இருந்தேன். ஆனா அதே மீறி இவர் வந்து அந்த பிள்ளைய வந்து 2 வசனம் கேட்டுக்க லவ் பண்றீங்க. இவருக்கு யாருக்கு அந்த உரிமை கொடுத்தானே எனக்கே தெரியல. ஒன்று லவ் பண்றீங்களா? என்ன மூதேசிக்கு என்ன தகுதி இருக்கு கேட்கறதுக்கு?
ஓ வெளிநாட்டு காசுல கொடுக்காங்க, சொந்த காசுல கொடுக்குற மாதிரி இல்ல கதையில. அதைத்தானே நிறைய பேர் கேட்கிறோம். இப்போ நானும் கேட்கிறேன். இப்போ இவர் வந்து அப்படி கேட்க வேண்டிய தேவையே இல்லையே. என்ன இவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவர். சரி, உண்மையே சொல்லி இவர் உண்மையிலே அப்படி யூடியூப் சேனலில் வேறு வீடியோ எடுத்து போட்டு அப்படி இப்படி கைக்கிறேன்னு சொன்னால் நிறைய பேர் இதைத்தானே நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து முதல்ல சொல்லிக்கிறாங்க, வீடியோ முகம் காட்டாதேங்கோ, ஒரு தட்டை முகத்தை காட்டாங்க. இன்றைக்கு இப்போ என்னை எடுத்துக்கொண்டா கூடான்னு இன்றைக்கு கஷ்டத்தில் இருப்பேன், நாளைக்கு ஒரு நிலைமைக்கு வருவேன். இன்றைக்கு 18 வயசு அந்த பிள்ளைக்கு என்ன, நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை அமையும் போது இந்த பிள்ளைன்ற வாழ்க்கையால் இந்த ஒரு வசனத்தால் இந்த பிள்ளைங்க வாழ்க்கை கேள்விக்குறியாக வரும். அப்போ இவ கிருஷ்ணாவை நிற்பறா. ஹலோ, இப்ப நான் வந்து இவர் வந்து வெளிநாட்டுல உள்ள ஆட்கள் எல்லார்டையும் வந்து எதிரிய சம்பாதிச்சுட்டு இவர் இப்ப வெளிநாடுகளுக்கு போற பிளானா இருந்தா இவருக்கு கட்ட வரலாம். எந்த நாட்டுக்கு போயிறங்கினாலும் எல்லா நாட்டிலும் இவர் வந்து குறுகிய காலத்துல பணக்காரன் ஆயிட்ட. செல்லமணி இவற்ற தேப்பன் செல்லக்கிளியும் வச்சு இப்போ செல்லக்கிளியை காட்டுவார். இவர் உண்மையிலே ஒரு செல்லக்கிளிக்கு தான் பிறந்தவராண்டா இவர்கிட்ட இப்போ தாயை காட்டுறதுக்கு முடியும். முதல்ல இவர் தாயை காட்டட்டும் பாப்போம். இதுவரைக்கும் இல்லை, இவன் யூடிபி எடுத்து பாருங்கண்ணா, இதுவரைக்கும் இவன் தாயை காட்டினவனா இல்லை. மொத்த குடும்பமும் யூடிபிலாம் இருக்குது. மொத்த குடும்பமும் பணம் வச்சே யூடிபியில் வந்தது. இப்போதான் எல்லாரும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நக்கல் எங்கேலாண்டியும் புலம்பெயர் தமிழர்கள் வந்து காசு அனுப்பும்போது அந்த தமிழரையே இவன் கேலி பண்ணுறான். அப்படிப்பட்டவன் ஒரு கேவலம் கெட்டவன் இவனை. அதான் சொன்னானே, என்ன சொல்கிறது எனக்கு தெரியலை. நான் நிறைய கயப்பேனே, வேண்டாம் நிறைய விஷயங்கள் கயக்கூடாதுன்னு சொன்னான். கயக்கூடாதுன்னா அமைதியாக இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஆனால் மிக்க நன்றி என்ன, நீங்கள் நல்லா நாரியமாக காய்ச்சிக்கண்ணே. நன்றி என்ன. வேறு யாரும் வந்து காய்க்கிறேன்னா வந்து காய்ங்க வந்து. ஓகே ஓகே சரி என்ன, நீங்கள் கீழே நில்லுங்க. சரி, ஓகே நன்றி. அருண் ஜேம்ஸ், உங்களோட கருத்தை வைங்க. அருண் ஜேம்ஸ், உங்களோட கருத்தை வைங்க. மீட் எடுத்துட்டு கதைங்க. ஹலோ, வணக்கம். சரி, வேற யாரும் காய்க்க போறீங்களா? பிறவாண்ண இல்ல மாறன்னு ஒரு முடிவோட நிக்கிறாருன்னா அவரை எம்பி அண்ணன் என்னென்ன காய்ச்சி ஒரு முடிவு கொண்டுடுங்க. அண்ணா கதைங்க. ஹலோ அண்ணா, சரி. அந்த இப்ப இதுல பார்த்து வந்து அர்ஜுனா டாக்டர், எங்களோட அர்ஜுனா பற்றி பேசியிருந்தீங்க. பேசல நாங்க. அர்ஜுனா டாக்டரை பற்றி பேசியிருந்தீங்க தானே? இல்ல நாங்க பேசல. இருந்தாரு தானே இன்னொருத்தர். அவர் போயிட்டார், வெளியில போயிட்டாரு. சரியா, ஒன்னு சொல்றேன்னா, இன்றைக்கு எங்களுக்காக, எங்களோட யாழ்ப்பாணத்துக்காக, எங்களோட மக்களுக்காக ஒரு யாழ்ப்பாண தமிழர்களுக்காகவும் குத்தி குறதி ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டிருக்கார். சரியா, அவர் எதுவா இருந்தாலும் பேசுறதுல செஞ்சம் நிதானம் தவறுனாலும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். இப்படித்தான் இதுதான் பிரச்சனை சொல்லி அந்த மனுஷன் வந்து இன்றைக்கு எங்களுக்காக தான் இன்றைக்கு போராடி. எத்தனையோ எம்பிமா இருந்தாங்க, இவ்வளவு நாள் போயிட்டீங்க தமிழ். இதுல நீ கொஞ்சம் ஆனா இங்க வாங்க, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, இதுல அரசியல் வேணாம், நாங்கள் கதைக்கிறது இதுல அர்ஜுனா பற்றியும் காய்க்க வேணாம்னு சொன்னாங்களே. ரெண்டா ஒரு ஆக்கள் நல்லா காய்ப்பினோம், ஒரு ஆக்கள் பிள்ளையா காய்ப்பினோம். தயவு செய்து இந்த பிரச்சனை வேணாம். வணக்கம், பீப்புள்ஸ் ஆஃப் பவர். சொல்லுங்க, கதைங்க. யாரும் முறைக்கு போயிட்டு அதை வந்து இதுல தவிக்கிறான்ல. இந்த இப்ப வந்து நாங்க அர்ச்சனா பத்தி கேட்கல, இதுல வந்து அர்ஜுனோட ஃபேன் கொஞ்சம் வரி நம்மளோட
என்னடா இப்ப நாங்கள் போய் இல்ல நானும் ஒரு மாட்டு கருத்து அர்ச்சனா பற்றி இதுல கேட்க வேணாம் ஒன்றுமே அழைக்கல நாங்கள் நாளைக்கு நாளைக்கு அர்ஜுனாண்ட கடிங்க போட்டு பாமோ ஓநாய்கள் கூட்டம் அர்ஜுனாவை பற்றி பேசினாண்டு நாளைக்கு அர்ஜுனாண்ட கடிங்க போடுவோம் நாட்டிக்கலாம் அர்ச்சனா மீது நல்ல அபிப்பிராயம் வந்தால் இந்த தளம் பதறுது ஒன்றும் பதற இல்லையா நாங்கள் என்ன கருத்தோ அதை தான் கதைக்கிறோம் அர்ச்சனா கதைச்சது நாங்க பிள்ளைன்னு சொல்லி இல்லையா வரவேற்கிறோம் அவருடைய கடமையை செய்திருக்கிறோம் நாங்க அத இப்ப அர்ச்சனா பற்றிய இதுல தேவையில்லை என்னண்டான வந்து இப்ப இது இன்றைய சம்பவம் வந்து என்னென்றால் இந்த கிருஷ்ணா வந்து அந்த புள்ளைய வந்து நீ காதலிச்சனியா ஐஸ்வர்யா ராயா இல்லாட்டி நீ உண்ட மூத்த காட்டுறது உங்களுக்கு காசு தருவாங்க ரெண்டு கேட்டதுக்காகத்தான் இந்த கோவம் வேறொன்றுக்காக கோவம் இல்லை இந்த கோவத்தை வந்து இல்ல எம்பி என்னன்னா இவனாலும் மற்ற வீடியோ எல்லாம் விட இந்த வீடியோ பார்த்தோன்னா உள்ள கோவம் வருதானே கதையில நான் காலமையில இருந்து இந்த விடிய காலம் 7 மணி கிளம்பினா 7 மணில இருந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணா வந்து நீங்கள் அதை விட இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா இந்த தாயின் முகத்துல எவ்வளவு கவலை வந்தது அந்த புள்ள நீங்க எந்த புள்ளை என்ன காதலன் இருக்காண்டு அந்த தாய்க்கு நிலைமை அப்படியான புள்ளை இல்லைன்னு இல்ல அந்த தாய்க்கு நிலைமை என்னன்னா என்னுடைய கஷ்டத்தால இந்த புள்ளியை நான் இப்படி செய்யறேன்னு ஒன்று கூட அந்த மனுஷிக்கு தாய்க்கு மனதுல வந்து மூத்துல தெரியுது அவன் அந்த மூத்துல தெரியுதா தன்னை கஷ்டத்தை வச்சு தன்னை புள்ளிய செய்யறான் அவருக்கு திருப்பியும் கதை கேளாது தன் புள்ளிய எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம அந்த மனுஷி இதாட்டு எங்கள்கிட்ட உண்மையான எங்கள்கிட்ட அந்த தொடர்பு இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் விடுற ஒவ்வொரு பிள்ளையும் தான் இதுக்கான காரணம் இப்படியானவர்கள் வளர்ந்துருந்து இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் இல்ல எங்கள்கிட்ட அந்த தொடர்பு இருந்திருந்தா நாங்கள் என்ன செய்திருப்போம் தெரியும் இதுல அப்ப அதுகள் இல்ல அவங்க இதுகளை எடுத்து வச்சுக்கொண்டு ரகசியமாக இப்படி வச்சுக்கொண்டு இப்படியான வேலையில செய்து தெரிகிறதால உண்மையிலேயே அந்த குடும்பம் பாவம் எனக்கு சரியான கவலையா இருந்தது தாயே பார்க்க தாயின் முகம் தானே பார்த்தேன் நாங்கள் அந்த புள்ளைய மனம் எப்படி இருந்திருக்குமென்றதான் அந்த குடும்பத்துக்கு உடனே விரட்டல் விட்டுருக்காண்டா இப்படியான ஆளா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க ரெண்டா கேஸ் ஆயிருமென்று பயம் இல்ல வேணுமெண்டா நாங்க இது இப்படியே விடுபடாம நாங்க என்னென்று நாளைக்கு பார்த்துட்டு உடனடியாக வவுனியாலயம் ஒரு லோயர் இருக்கிறார் முல்லைத்தீவு அப்ப அவர்கிட்ட சொல்லி இந்த கேஸை போடு வைப்போம் காசு பிரச்சனை இல்லை காசு கொடுக்கும் கட்டாயம் இது போட்டாதான் அது காசு எல்லாம் பெரிய ஒரு 4 கட்டாயம் முந்தன இதுக்கு மாற்று கருத்து இல்லை நாளைக்கு லோயரோட காய்ச்சி போட்டு நாளைக்கு என்னென்னு பார்த்துட்டு இப்ப செபஸ்டியன் ஏதோ பூரா அதை பார்த்துட்டு இல்லைன்னா நாங்கள் அங்க வவுனியால நல்ல லோயர் படிக்கிறோம் மிஞ்சி போனா 1 லட்சம் 2 லட்சம் தான் முடிய போகுது நல்லா கொண்டு இறக்கி விடும் இல்ல அன்றைக்கு வந்து அப்படி பாமிக்கு என்ன இங்க கேதிஸ் நான் எம்பியா இருக்கிறேன் என்ன பிரச்சனைன்னா நீங்க பிள்ளையான தகவல் எழுத வேணாம் வந்து இதுல வந்து நான் ஏறி நிக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களை விளங்கிக் கொள்ளுங்க வந்து இதுல வந்து நாங்கள் டாக்டரை பற்றி கேட்கறதுக்கு வரையில வந்து இது வந்து இந்த எஸ்கே கிருஷ்ணான்றவர் வந்து இன்றைக்கு செய்த இந்த இப்ப கடைசியா செய்த வீடியோல சம்பந்தமான இதை சம்பந்தமாக கேட்கிறதா என்றும் நீங்க பிள்ளையா தகவல் எழுதி பிள்ளையான இதை வந்து மக்களுக்கு பரப்ப வேணாம் தயவு செய்த கேது சம்பந்தமில்லாத பிரச்சனையே அப்புறம் கொண்டு வரக்கூடாது எங்களுக்குள்ள எங்களை பற்றியே கதை கேட்கல கணேசையா கொஞ்சம் அழகான அழகு வருத்தமா தானே ரவி என்ன எழுதியிருக்கிறது எனக்கு வடிவா விளங்குதுல என்ன இந்த ப்ராப்ளம் நவ் வி கேன் டாக் எனி மோர்
எந்த பிரச்சனையை ரவியண்ணன் கேக்குறீங்க வந்து ஒரு கம்மியில வந்து காயங்க ரவியண்ணன் என்றால் இது நாங்க விளக்கமா காய்ச்சி விளக்கமா என்ன தான் நல்ல ரவியண்ணன் ஏண்டா பிள்ளையான தகவல் பிள்ளையான வழியில போயிருமோன்னு நாங்கள் பிள்ளையான வழியில போறதுதான் எங்கட பிரச்சனைகளுக்கான காரணம் வந்து நாங்க தெளிவா வந்து காய்ச்சி தெளிவா பேசிட்டோம்டா பிரச்சனை முடிஞ்சது வாங்க மேல வந்து கதைங்க. இந்த பிரச்சனையா வீக்கெண்ட் இதை பத்தி கதைக்கலான்னு இல்ல இதை பத்தி கட்டாயம் கதைக்கணும் வேண்டாம் இது இந்த பிரச்சனையை சம்பந்தமா காய்ச்சாத்தான் இல்ல சில இந்த பிரச்சனை கேஸ் போறபடியா கதைக்கலான்னு சொல்றேன். கேஸ் போட்டா நாங்க காய்க்கலாம் கேஸ் போடணும் போடும் மட்டும் காய்க்க தான் போடணும் கேஸ் போட மட்டும் காய்க்கணும் ஆனா நாளைக்கு நாங்க இதுக்கான நடவடிக்கை எடுப்போம் வந்து கட்டாயம் வந்து முந்தன வந்து இது சம்பந்தமா ரவியண்ணா வந்துட்டாரு. இதுதான் பிரச்சனை. நாங்க எங்க ஒரு தளத்துல நாங்க முந்தி பயணிச்சோம் பிரச்சனை. நாங்க இப்ப மக்களுக்கு என்ன சொல்ல வந்தாலும் அந்த இப்ப கட்சியே கொண்டு வர்றாங்க சம்பு கேதி சென்றவருக்கு நாங்க அது இவர் எம்பியோ பாராளுமன்ற உறுப்பினர் பற்றி நாங்க ஒன்னும் கதைக்கல சரியோ சம்பந்தமா தான் கதைக்கல. நாங்க ஒருவன் வந்து முந்தி சப்போர்ட்டா இருக்கலாம் இப்ப சப்போர்ட் இல்லாம இருக்கலாம் யாரும் சரியோ. இப்ப நாங்க வந்து முந்தி யாருக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கலாம் இப்ப சப்போர்ட் இல்லாம இருக்கலாம் அவ வேண்டிய சுய விருப்பம் சரியோ. அதை மற்றவங்க வந்து போர்ஸ் பண்ணிடுறாங்க. இப்ப நான் வந்து முந்தி வந்து எம்பிஎன்னியோட பிரச்சனை பட்டிருக்கலாம் இப்ப எம்பிஎன்னியோட நான் ஃப்ரெண்டா இருக்கலாம் அல்லது வேற பிரகாஷோ வேற யாருனோட இருக்கலாம். அதை முந்தி ஒரு கதை வச்சோன்னு நான் இந்த நாளும் கெட்டவனம் இல்ல முந்தி நான் நல்லவனா இருந்து இப்ப கெட்டவனா இருந்தாலும் இந்த நாளும் லைஃப் ஃபுல்லா நான் நல்லவனம் மட்டும் இல்லை அப்படி எழுதுற வேலைக்கு சும்மா அது இந்த தளத்தையோ அல்லது இப்போ ஒரு மேல வந்தோடனே தொடங்கிடுவாங்க உடனே தாங்களும் வரைய மாட்டாங்க எழுதவே மாட்டாங்க கதைக்கவே மாட்டாங்க வந்துருவாங்க. கல் ஐடியில வந்தா வேற ஐடியா பேரை மாத்தி போட்டு வந்தா இவர் திறமானால் அவர் திறமானார் எழுதுவாங்க. சொந்த ஐடி பாவிச்சா இதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையால இந்த இவங்க வளர்ந்ததுக்கான காரணம் வளர்ந்ததுக்கான காரணம் இவங்க மட்டுமல்ல எல்லாரும் முந்தி இப்ப ஒரு உதாரணத்துக்கு இவ்வளவு எத்தனை பேர் நிக்கணும் கொள்ளினம் நாங்க சப்போர்ட் பண்ண மாதிரி முந்திய அந்த நேரம் நாங்க சப்போர்ட் பண்ண இவியல் எல்லாம் இல்ல தெரியும். நாங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண நேரம் இவியல் எல்லாம் இல்ல அதாவது முளைக்கவே இல்லை போட்டு விதை போட்டு விளைக்காத மரங்க இப்ப வந்து நின்று இப்ப நாங்க எங்க வந்து என்னத்தை எழுத வலிக்கிட்டாலும் உடனே தொடங்கிடுவாங்க. இதான் ரவியண்ணன் ஒன்றுக்கும் காலம் சொல்லும் நாங்கள் வந்து அதுக்காண்டித்தான் நான் பாரதம் இல்ல கதைக்கிறேன் இல்ல இல்ல நீங்க ரவியன் கதைக்காம விடல ரவியன் நாங்கள் அமைதியாயினம் என்றால் இப்படியானவங்க வந்து வெளியில வந்துருவாங்க. அதான் பிரச்சனைக்கான காரணம். இவங்கள் வெளியில வந்து இன்னைக்கு பாருங்க எங்கட பெண் பிள்ளையில எங்கட சிறாரில் வந்து இவங்களை எப்படி கேவலமா காய்ச்சி கேவலம் நடத்துறாங்க பாருங்க. இல்ல நான் வந்து எல்லா தளத்திலையும் கேட்கிறேன் கொள்றேன் எழுதுறதும் இல்ல போறதும் இல்ல. இந்த பிரகாசன் எல்லாம் எத்தனை நேரம் எனக்கு எழுதுவேன் வாங்கன்னு நான் ஒரு நாளும் வாரேன் நான் எழுதுவேன் கேட்டுருக்கேன்னு நான் நிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் நான் தான் சொல்றேன் பிரகாசன் எல்லாருக்குன்னு அதான் எல்லா தளத்திலையும் கேட்டு நிப்பேன் நான் வார இல்லைன்னு தான் சொல்றேன். நான் எங்க வந்தாலும் உடனே தொடங்கிடுவாங்க உடனே மண்டையில தூக்கி கல் வைக்க குட்டை வலிக்கிட்டுருவாங்க. அதான் நான் எழுதினேன். எனக்கு நீங்க பாத்தீங்களா தெரியல ரவி என்ன இந்த போட்டோ அடிக்கிற கலாச்சாரத்துக்கு நான் விரும்பாத ஒரு ஆள் வந்து அதான் நீங்க எங்க போனாலும் நாங்க பிளவிட்டுனாங்க நாங்க அது செய்யறாங்க இது செய்யறாங்க. நன்றி அண்ணா வாய்ப்பு தந்தது. நன்றி ரவி அண்ணா. நீங்க வந்து கதைங்க ரவி அண்ணா. என்ன நாங்க கதைக்காம இருந்தோம்னா ஒருத்தரும் புரிய இதா போயிரும் வந்து இவங்களுக்கு எல்லாம் சான்ஸா போயிரும். நன்றி. ஓகே 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 அண்ணா வணக்கம் வாங்கோ. வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கதைங்க கமலன். இல்ல நம்மளுக்கு இந்த இது அவர் அந்த கிருஷ்ணாண்ட வீடியோ பார்த்துருக்கேன் சௌரம். அதை நீங்க கேஸ் போட நினைக்கிறீங்க கேஸ் போட சௌரம் அவங்களை இன்வெஸ்டிகேஷன் போன உங்களுக்கு நீங்கள் என்ன வருமானத்துல இவ்வளவு சொத்து பத்தி சேர்த்தீங்கன்னு சொல்லி இல்ல இப்ப என்ன பிரச்சனை கேஸ் போட்டான்னு என்னடா இந்த யூடியூப் வந்து நீதிமன்றத்தால பிளாக் பண்ணுவாங்க. அவர் யூடியூப்புக்காண்டே அவர் இன்வைஸ் காட்டத்தானே வேணும் அவருக்கு வருமானத்தை இவற்ற பேங்க் அக்கௌண்ட் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. மாமான்ற பேர்ல சொத்து பத்து பண்ணாலும் மாமா விசாரிங்க கட்டாயம். இதுக்கு நாளைக்கு நடவடிக்கை நடக்கும். அந்த பொம்பளை பிள்ளை அது சொல்லிக்க சரியான கவலையா கவலையா இருந்தேன் உண்மையா தானே அது தாங்கல வேதனையா இருந்தேன். நாங்கள் ஒழுங்குவாங்க நான் ஒழுங்கு இல்லை அது எந்த பிரச்சனை. ஒரு சமுதாயத்துல ஒரு பொம்பளை பிள்ளை அது மாட்டேன்னு சொல்லுது அது உண்மை. அந்த பிள்ளை படிக்க போறா பிள்ளையா நிச்சயமா நாளைக்கு என்ன காட்டுறது வெளியில
அதான் அந்த கூடியிருக்க புள்ளியலான ரெண்டு அவமானம் தான் அந்த புள்ளிய கொண்ட வேறு நாளைக்கு தற்கொலையும் கொண்ட விடும் புள்ளி அந்த புள்ளி ஆனா எம்பி அந்த பிள்ளை தாண்டா முகங்காட்டையில தானே காட்டு இல்ல புள்ள உண்மையா அந்த நல்ல அந்த தாயின் முகத்துல தெரியுதான் அந்த புள்ளைய கேட்ட விதான் சிறப்பால் அடிக்கும் என்னண்டான அது வறுமையை இவங்க வந்து அதில் கஷ்டத்துல வந்து நீங்கள் வந்து எங்கட வீட்டை பாருங்க அந்த பில் கட்டணும் ரெண்டு பாருங்க சொல்லி கொடுக்க தனக்கு தமிழ் வாசிக்க தெரியாதான் அதான் பெரிய பிரச்சனை வேற சொன்ன வசனம் வேற வெறி கூட்டி என்ன வெறியெல்லாம் போனோம் நான் வரி இல்லைன்னா அவனுக்கு வந்து இனி இல்லைன்ற தலக்கணமும் திமிரும் தண்ணி அடிக்கல போல அவன் தண்ணி அடிக்கலன்னு சொல்றான் அப்படி சொல்லாங்க